வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோல உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம கோட் டு ஆல்கோல பிடின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பிடியில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் லிஸ்ட் ஆகிருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஓடும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் தனித்தனியாக அன்னைக்கு இண்டிவிஜுவலாக என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு தாராளமாக பார்த்துக்கலாம். அதில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கு, என்ன டைமில் எடுத்திருக்கு, எவ்வளோ பிஎன்எல் கொடுத்துருக்குன்றது தெளிவாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பிஎன்எல் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக 51 நாள் ஓடி என்ன ரிசல்ட் வந்திருக்கணும் பார்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா அதில் ஆக்ஷன்ஸ் பட்டன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் இன்னும் துல்லியமாக உங்களுக்கு கிராஃபோட ஒவ்வொரு நாளோட வின்னிங் டேஸ் எவ்வளோ, லூசிங் டேஸ் எவ்வளோ, டே டு டே சம்மரி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியாக நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் விஆப் ஸ்ட்ராட்டஜி 51 நாள் ஓடி இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா லாபத்தில் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி ஆர்டர் டிப்ளாய் பண்ணணும். அதோட கேபிட்டல் என்ன தேவைப்படும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் டேப்ல ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் மேலே டைட்டில் இருக்கும், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் யூடியூப் லிங்க் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட இருக்கும், அதுக்கு கீழே கேபிட்டலும் இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணுன்றது அட்வைசபிள், அதுதான் சஜஸ்டபிளும் கூட. அந்த கேபிட்டல் இல்லைன்ற பட்சத்தில் அந்த கேபிட்டல் ரெடி பண்ணி நம்ம ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சஜஸ்டபிள். ஏன்னா அந்த கேபிட்டல் இருந்தால் தான் ஆர்டர் விழுன்றது கிடையாது. பட் ஒரு லாங் ரன்னில் போகும்போது நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைவாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியானது நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி 9 ஸ்ட்ராட்டஜி. அதில் இன்னைக்கு 8,700 மைனஸ் காட்டுது. 50 பாயிண்ட் டார்கெட் அப்படின்றதுலாம் இன்னைக்கு 50 பாயிண்ட் டார்கெட் அடிக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸில் மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 மல்டிப்ளையர் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். புட் ஆப்ஷனில் 3 மல்டிப்ளையர் எடுத்திருக்கு. இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம 15 ஸ்ட்ராட்டஜியான 35 பாயிண்ட்ஸ் டார்கெட் இதுவாயிருக்கு. இன்னைக்கு 35 பாயிண்ட்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால 8,000 ரூபா இது லாபத்தில் காட்டுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் 9 ஸ்ட்ராட்டஜியும் சேம் ஸ்ட்ராட்டஜி தான், வெறும் டார்கெட் பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸு. ஸோ ஒருத்தருக்கு யாருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ தாராளமாக டிப்ளாய் பண்ணிக்கலாம். 50 பாயிண்ட் டார்கெட் வேணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணிக்கலாம். இல்லை 35 பாயிண்ட் டார்கெட் போதும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு மாடிஃபிகேஷன் வேணும், டார்கெட் பாயிண்ட்ஸ் மாற்றணும்னாலும் மாடிஃபை பண்ணி கொடுத்துடலாம். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.